விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி. தனது வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பேட்டி. சுவர்களில் வரையப்படும் விழிப்புணர்வு ஓவியங்கள். உழவர்கரை நகராட்சி ஏற்பாடு. ராமர் பட்டாபிஷேக நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுவை பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் ஆளும் கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம், இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் எம்பி, அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன், நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் மோனிகா உட்பட்ட 26 பேர் போட்டியிட்டனர். பாஜக காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவியது. புதுவை மாநிலத்தில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 4 பிராந்தியங்களில் வைக்கப்பட்டிருந்தன. புதுவை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, காரைக்கால் அண்ணா அரசு கலைக்கல்லூரி, மாஹேவில் அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் அரசு கல்லூரி ஆகியவற்றில் போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. முதலில் தபால் ஓட்டுகள் தனியாக எண்ணப்பட்டது. முதல் சுற்றில் 12 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டது. புதுவையில் மண்ணாடிப்பட்டு, உருளையன்பேட்டை, மங்கலம், கதிர்காமம், காமராஜர் நகர், முத்தியால்பேட்டை, அரியாங்குப்பம், ஏம்பலம், நெடுங்காடு, காரைக்கால் வடக்கு, மாகே, ஏனாம் என தொகுதிகளில் வாக்குகள் எண்ணப்பட்டது. இவற்றில் ஏனாம் தொகுதியை தவிர்த்து அனைத்து மற்ற 11 தொகுதிகளிலும் காங்கிரஸ் அதிக அளவில் வாக்குகளை பெற்றது. இதனைத் தொடர்ந்தும் காங்கிரசின் வாக்குகள் ஏறுமுகமாகவே இருந்தது. இதனையடுத்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தனது வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் நன்றி தெரிவித்துள்ளார். புதுவை பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரியில் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. முதல் சுற்றில் 12 தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டது. இதில் காங்கிரஸ் 11 தொகுதியில் முன்னிலை பெற்றது. முன்னிலை விவரம் தெரிய தொடங்கியவுடன் காங்கிரசார் உற்சாகமடைந்தனர். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்தார். அவரை கண்டதும் காங்கிரசார் உற்சாகமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தனது வெற்றிக்கு பாடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பாஜகவை வீழ்த்த முடியாது என்று கூறியவர்களுக்கு தனது வெற்றி ஒரு மரண அடி என்றும் அவர் குறிப்பிட்டார். பாஜக என்ற மாயை, அதை தாங்கி பிடித்த பிரதமருக்கும் மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளதாக கூறிய அவர், பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று யாரும் சொல்லவில்லையே, அவர்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் கூட்டணியிலேயே இருப்பார்களா என்பது தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் அவர் கூறினார். ஆக இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பேன். ஏனத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அப்படி அங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியல் தான் அதிகம். ஆகவே அந்த சந்தர்ப்பவாத அரசியலை நாம் இந்த இடத்துல பேசுவது சரியாக. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் என்று யாருமே சொல்லலையே. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அவரோடு இருப்பாங்களான்றதே கேள்வியா இருக்க, பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. அவங்ககிட்ட இருக்கிறவங்க அந்த கூட்டணி NDA +ன்னு சொல்றீங்க, அந்த +ஏ இருக்குமான்றது தெரியலையே. உழவர்கரை நகராட்சி சார்பில் சுவர்களில் விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட சாலைகள், காலி மனைகள் மற்றும் கால்வாய்களில் குப்பைகளை கொட்டுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பூங்கா, ஏரி, குளங்கள், திடல்கள் ஆகிய இடங்களில் சிறப்பு துப்புரவு பணி மூலம் தூய்மை பணியும் நடைபெற்று வருகிறது. நகராட்சி சுகாதார பணியாளர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டு முக்கிய சாலைகள் மற்றும் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதை தடுக்க தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக குப்பைகளை எவ்வாறு தரம் பிரிப்பது மற்றும் நகராட்சி பகுதிகளை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது குறித்த விழிப்புணர்வு ஓவியங்களை ஓவியர்கள் மூலம் முக்கிய சாலை பகுதிகளில் உள்ள சுவர்களில் வரையப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முருகா திரையரங்க சிக்னலில் கலைமாமணி ஓவியர் முனுசாமி, நுண்கலை ஓவியர் காந்தி கண்ணன், ஓவியர் தினேஷ், சக்திவேல் மற்றும் சுகுமாரன், சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஓவியங்களை வரைந்தனர். புதுவையில் நடைபெற்ற ராமர் பட்டாபிஷேக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூரில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவின் நிறைவு விழாவாக தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற்றதா. மகாபாரத குருச்சேத்திர போர் நிறைவுற்றதும் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதை நினைவூட்டும் வகையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரௌபதி அம்மன் ஆலயத்தின் உபயதாரர்களால் தர்மர் பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது.
மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், மகா பூர்ணாகுதி செய்து தர்மர் பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆலய உட்பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா வந்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காங்கிரஸ் வெற்றி பெற்றதை காங்கிரஸ் கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றதா. இதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு துவங்கியதா. வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதல் இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையில் இருந்து வந்தார். இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டை பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். அப்போது அங்கு வந்த காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு இனிப்பு வழங்கியும் வெற்றி வேட்பாளர் என்று கோஷமிட்டும் தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர். இதேபோல முத்தியால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் புதுச்சேரி பகுதி முழுவதிலும் திமுகவினரும் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர். புதுவையில் நர்சிங் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுவையில் உள்ள அரசு, தனியார் நர்சிங் கல்லூரிகளில் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடந்து வந்ததா. இந்த ஆண்டு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளதா. நர்சிங் படிப்புக்கான விண்ணப்பம் வரும் 10ஆம் தேதி சென்டாக் இணையதளத்தில் விநியோகிக்கப்படும். வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். நுழைவுத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடக்கும். நுழைவுத் தேர்வு 12ஆம் வகுப்பு பாடம் அடிப்படையில் இருக்கும். இயற்பியல், வேதியியல், உயிரியல், ஆங்கிலம், நர்சிங் ஆகியவற்றிற்கு தலா 20 மதிப்பெண்கள் என 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படும். பொது இடம் எம்பிசி, மீனவர், முஸ்லிம் பிரிவிற்கு 200 ரூபாயும், எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் 100 ரூபாயும் கட்டணம் செலுத்த வேண்டும். விண்ணப்பதாரர்கள் 17 வயது முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். திருமணமானாலும் நர்சிங் படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று சுகாதாரத்துறை தேர்வு ஆணையம் அறிவித்துள்ளது. புதுவையில் நடைபெற்ற முதியோர்களுக்கான மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி விஐபி நகரில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப், அகரம் சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. ரோட்டரி சங்க நிர்வாகி தங்க மணிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சுகுணா முன்னிலை வகித்தார். முகாமில் 30க்கும் மேற்பட்ட முதியோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மருந்து மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. புதுவை ரவுடி மீது தமிழகத்தில் குண்டர் சட்டம் பாய்ந்தது. வானூரை அடுத்த வாழம்பட்டாம்பாளையத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் ஜெயபிரகாஷ். கடந்த 22ஆம் தேதி பன்ருட்டியை அடுத்த புதுப்பாளையத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது 5 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி கொலை செய்ய முயன்றதா. இது குறித்து பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் கணுவாப்பேட்டையை சேர்ந்த சந்திரசேகரின் மகன் நூதேஷ், வினோத் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். இதில் நூதேஷ் மீது புதுச்சேரி மற்றும் வில்லியனூர் காவல் நிலையங்களில் ரவுடி பட்டியல் தயாரித்து அவர் மீது 2 கொலை முயற்சி வழக்கு இருப்பது தெரியவந்தது. இவரது குற்ற நடவடிக்கையை தடுக்கும் பொருட்டு காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பரிந்துரையை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராய் நூதேஷை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு நகலை கடலூர் மத்திய சிறையில் உள்ள நூதேஷிடம் நேற்று பன்ருட்டி போலீசார் வழங்கினர். திண்டிவனம் மக்களுக்காக நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்த பாஜக பிரமுகரை அப்பகுதி மக்கள் பாராட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆமை வேகத்தில் எந்தவிதமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் பின்பற்றாமல் தோண்டப்பட்டு வருகிறதா. இதனால் சாலைகள் சரியாக மூடாமல் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறதா. இதனால் வாகன ஓட்டிகள் விபத்துக்களை சந்திக்கின்றனர். சாலைகளில் ஏற்படும் புழுதியால் பொதுமக்கள் மற்றும் வயதானவர்களுக்கு மூச்சு கோளாறுகள் ஏற்பட்டு வருகிறதா.
அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ்களும் பள்ளி வாகனங்களும் கூட்ட நெரிசலில் சிக்கி சரியான நேரத்தில் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே இந்த திண்டிவனம் நகராட்சி பாதாள சாக்கடை திட்ட ஒப்பந்ததாரர் கம்பெனி ஒப்பந்தத்தை நீக்கி புதிய ஒப்பந்ததாரை நியமனம் செய்ய போர்க்கால அடிப்படையில் சேதப்படுத்தப்பட்ட அனைத்து சாலைகளையும் சீரமைத்து பின்னர் மீண்டும் பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் தினேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சத்யநாராயணா பிரசாத் மற்றும் லட்சுமண் நாராயண நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் தினேஷ்குமாரின் புகார் மீது 4 வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திண்டிவனம் நகர மக்களின் பிரச்சனைகளை தனது சொந்த செலவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து தீர்வு கண்ட பாஜக இளைஞரணி மாநில செயலாளர் தினேஷ்குமாருக்கு திண்டிவனம் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மாநில அளவிலான தேக்வாண்டோ நடுவர் பயிற்சி பட்டறையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறையின் ஒரு பகுதி புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றதா. சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற கிளைகளை சேர்ந்த நடுவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு சங்கத்தின் தொழில்நுட்ப குழு சார்பில் தேக்வாண்டோ விதிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டதா. பயிற்சி பெற்ற நடுவர்களுக்கு செய்முறை விளக்கம் மற்றும் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டதா. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக சங்க தொழில்நுட்ப குழு தலைவரும் நிறுவன செயலாளருமான மாஸ்டர் சிட்டிபாபு கலந்து கொண்டார். அவர் தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேட் வழங்கி வாழ்த்தினார். சங்க பொருளாளர் ஆனந்த், தேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் அகாடமி செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற நடுவர்கள் வருகின்ற தேசிய அளவிலான தேக்வாண்டோ போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவர். இப்பயிற்சி பட்டறையில் நூற்றுக்கணக்கான நடுவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஜிக்மரில் அவசர சிகிச்சை பிரிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுவை ஜிக்மர் மருத்துவமனையில் தமிழகம் புதுவையை சேர்ந்த நோயாளிகள் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவையை சுற்றியுள்ள பகுதிகளில் நடக்கும் விபத்து, அவசர சிகிச்சை தேவைப்படுவோர் ஜிக்மரின் நுழைவு வாயிலில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் உள்ள அவசர சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெறுவர். இங்கு தீயணைப்பு சாதனங்கள் பொருத்தப்பட உள்ளதா. இதனால் தற்காலிகமாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிரிவு இணைப்பு கட்டிடத்தில் அவசர சிகிச்சை பிரிவு இயங்க உள்ளதா. இந்த பணி முடிக்க 4 மாதமாகும். நாளை மறுநாள் 6ஆம் தேதி முதல் இந்த இடமாற்றம் அமலாகும். அவசர கால சேவைகளை ஜிக்மர் தடையின்றி தொடரும் என்று ஜிக்மர் இயக்குனர் தெரிவித்துள்ளார். புதுவையில் நாளை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை மின்துறை நிர்வாக பொறியாளர் கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் உயர் மின் அழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் நாளை புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணர் நகர், மகாவிஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியரிங் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், ஜெயம் நகர், PSC வங்கி காலனி, அண்ணாமலையார் வீதி, கலைவாணி வீதி, ஜோதி நகர், வாரியார் நகர், அமிர்தம் கார்டன், 100 அடி ரோடு, விஜயலட்சுமி நகர், காயத்ரி நகர், ஐயப்பசாமி நகர் விரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆன்லைன் வர்த்தகத்தில் மோசடி செய்தவரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தர்மலிங்கம். இவரது செல்போன் எண்ணை மர்ம நபர்கள் ஒரு போலி வாட்ஸ்அப் குழுவுடன் இணைத்து ஷேர் மார்க்கெட்டிங்கில் லாபம் வருவது போல டெமோ காட்டியுள்ளனர். இதனை நம்பிய தர்மலிங்கம் சிறுக சிறுக முதலீடு செய்துள்ளார். பிறகு ஒவ்வொரு படியாக சென்று 1.6 கோடி முதலீடு செய்துள்ளார். இதனை அடுத்துதான் முதலீடு செய்த பணம் மற்றும் ஷேர் மார்க்கெட் மூலம் கிடைத்த வருவாய் ஆகியவற்றை எடுக்க முயன்ற போது அவரது ஆன்லைன் கணக்கு முடக்கப்பட்டு விட்டது தெரிய வந்தது. அவர்களை தொடர்பு கொள்ள முயன்ற போது இணைப்பை துண்டித்து விட்டனர். இதனால் தான் ஏமாந்ததாக உணர்ந்த தர்மலிங்கம் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6680 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 955 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி. தனது வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி. காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பேட்டி. சுவர்களில் வரையப்படும் விழிப்புணர்வு ஓவியங்கள். உழவர்கரை நகராட்சி ஏற்பாடு. ராமர் பட்டாபிஷேக நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.